நீங்க என்னைக்காவது உங்க பைபிள தொலைச்சுட்டு வருத்தப்பட்டுருக்கீங்களா? ஏன்னா, இங்க இஸ்ரவேலர்கள் லிட்டரலா நியாயப்பிரமாணத்த தொலைச்சுட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாங்க சொல்றேன். மனாசே யூத ராஜாவாக இருந்தப்போ, ஜனங்கள் விக்கிர ஆராதனையையும், குழந்தைகள பலியாக செலுத்துவதையும் வழக்கமாக கொண்டிருந்தாங்க. இந்த காலகட்டத்துல யூதர்கள் தேவாலயத்த ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருந்தாங்க. ஆசாரியர் நியாயப்பிரமாணத்த கையில எடுத்ததும் இல்ல, அத ஜனங்களுக்கு வாசிக்கவும் இல்ல. லிட்டரலா நியாயப்பிரமாணம் எங்க இருந்ததுனோ, இல்ல அப்படி ஒண்ணு இருக்கான்னே தெரியாம ஜனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சிறையிருப்புல நடக்கல. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள இருக்கும்போதே, கடவுளையும், அவருடைய வார்த்தையையும் மறந்துட்டு இல்ல, இல்ல தொலைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு காரணம் தேவாலயத்துடைய நோக்கமும், அவருடைய வார்த்தையின் நோக்கமும் மறந்து போனதுனால தான். தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு சர்ச்சஸ் கன்வென்ஷனல் சென்டர்ஸா, டெட் டாக் ஆடிட்டோரியம்ஸா மாறுனதுக்கும், நம்ம நோக்கத்த மறந்தது தான் காரணம். வேதத்த படிச்சு, தியானிச்சு, அது மூலமா ஆண்டவருடைய வழிநடத்துதல புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சர்ச்சுக்கு நம்ம ஒண்ணு கூடியே வரோம். அந்த நோக்கத்தையே மறந்துட்டா, அப்புறம் எதுக்கு? இதுல சில பேர், அவங்கலாம் பெரியவங்க, அனுபவசாலி, அவங்களுக்கு தெரியாதா உனக்கு தெரிய போது அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க, நியாயப்பிரமாணம் மறந்து போன அந்த காலத்துல யோசியான்னு ஒரு 8 வயசு ராஜா தான் தேவனுடைய ஆலயத்த பழுதுபார்க்கும்படி சொன்னாரு. அப்படி பழுது பார்க்கும்போது தான் மீண்டும் நியாயப்பிரமாணம் தூசி தட்டி எடுக்கப்பட்டது. அந்த 8 வயசு ராஜா அதோட மட்டும் நிக்கல. இன்னும் ஒரு படி மேல போயி விக்கிரகங்கள அழிச்சாரு, தேவாலயத்த சுத்தம் பண்ணுனாரு, பஸ்கா பண்டிகைய திரும்பவும் ஆரம்பிச்சாரு. ஜனங்கள ஒண்ணு கூடி வர வச்சு, நம்ம வாழ்க்கை தேவன் பக்கம் திரும்பணும்னு சொன்னாரு. நான் சர்ச்சஸ்லாம் குறை சொல்லணும்னு நினைக்கலங்க. எல்லா சர்ச்லயும் குறை, நிறை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். எல்லாம் மனுஷங்க தானே! ஆனா, அதோட நோக்கத்த நம்ம மறந்துறக்கூடாதுல்ல. உங்க ரட்சிப்பு பூரணமாகும்படி பிரயாசப்படுங்க. வளர்ச்சி இல்லாத இடம் வெறும் தேக்கம் தான். இப்படிப்பட்ட மாற்றங்கள கொண்டு வரதுக்கு வயசு முக்கியம் கிடையாதுங்க. தேவ பலனும், அனுக்கிரகமும் இருந்தாலே போதும். இந்த டினாமினேஷன் லீடர்ஸு, சர்ச் பாஸ்டர்ஸு இவங்கலாம் சில கணக்கு போட்டுட்டே தான் இருப்பாங்க. ஆனா, நான் நம்புறேன். இந்த யோசியா மாதிரி கிறிஸ்தவ வாலிபர்கள் தேவனுடைய வார்த்தைக்கும், அவருடைய நோக்கத்துக்கும் முக்கியத்துவம் குடுப்பாங்கன்னு. தொலைச்சிறாதீங்க. காட் பிளெஸ் யூ.